ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் 36 துர்வார சம்சார தவாக்னி தப்தம் தோதூயமானம் துரதிர்ஷ்டவாதைஹ பீதம் பிரபன்னம் பரிபாஹி மிருத்யோஹ சரண்யமன்யத் யதஹம் ந ஜானே சாந்தா மஹாந்தோ நிவசந்தி சந்தஹ வசந்தவல்லோகிதம் சரந்தஹ தீர்ணோ ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அஹேதுனா ஞானபி தாரயந்தஹ. So, samsara davagni. Dava analaha. Dava means forest. Agni, காட்டு தீ மாதிரி இருக்கிறது. இந்த சம்சாரம் என்றது காட்டு தீக்கு ஒப்பிடப்படுறது. ஏன் காட்டு தீனா, இந்த தீ பிடிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஏரியா அதிகமாயிட்டே வருது. அதனால அன்பிரடிக்டபிள் லைஃப். எது எப்ப நடக்கும்ன்றது சொல்ல முடியாது. ஆனந்தமா பீச்சில் உலாவ போகும்போது ஒரு கால் வரும். அந்த இன்ட்ரெஸ்டா போன் பண்ணோம்னா ஒரு கால் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு கால் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ். அதனால பர்னிங் ப்ராப்ளம்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்சாரம். இதுக்கு பேரு பர்னிங் ப்ராப்ளம். ப்ராப்ளம் பர்னிங். நமக்கு அந்த மாதிரி சம்சாரத்தை தவ அக்னி அப்படின்ற. தவ அக்னினா காட்டு தீ மாதிரி இருக்கிறது. பிடிச்சதுன்னா அது எஸ்டாப்ளிஷ் ஆகி அழிச்சுடுறது. அது சரௌண்டிங்ஸ் எல்லாம் அழிச்சுடுறது. அப்படிப்பட்ட ஒரு தீயானது பரவிடுறது. அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? துர்வாரகா, மிக மிக கடினம். துர்வாரகனா அது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறது. துரதிர்ஷ்டம். துரதிர்ஷ்டம்னா என்னுடைய அது என்ன, எப்படி அதை ஹேண்டில் பண்றது எனக்கு புரியல. எப்ப வேணா எது வேணா எந்த மாதிரி வேணா அட்டாக் பண்றது. அப்படிப்பட்டு அதனுடைய கஷ்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். நானு மிருத்யோஹோ, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம், அப்படி கிருஷ்ணா கீதையில சொல்றாரு. இங்க மிருத்யோ இண்டிகேட் ஜன்ம துக்கமா இருக்கிறது, மிருத்யு துக்கமா இருக்கிறது, ஜரா துக்கமா இருக்கிறது, வியாதி துக்கமா இருக்கிறது. ஹோல் லைஃப் பாத்தீங்கன்னா இந்த ஜன்மா டு மிருத்யு, ஜன்மாவும் துக்கம் மிருத்யும் துக்கம். இன் பிட்வீன் வியாதி ஜரா இருக்கிறது. நடுவுல சம் ஃபியூ செகண்ட்ஸ் தான் அப்பப்போ நமக்கு எப்பயாவது என்ஜாய் பண்ற மாதிரி டைம் கிடைக்கிறது. அந்த என்ஜாய் பண்ணும் போது இன்னொரு அடி அடிக்கிறது. நமக்கு இந்த ஸ்பீடா போயிட்டே இருக்கிறதுனால ஒன்னும் தெரியறதில்ல. வாட்ச் பண்ண தெரியும். டெய்லி ஒரு வாரத்துல டேட்டாவை நீங்க சைலண்டா வாட்ச் பண்ணீங்கன்னா ஒரு டைம் ஒரே சுகமா இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதே இது அடுத்த நாள் இல்ல ஈவினிங் அடுத்த நிமிஷமே நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை வந்துருக்கு. யாருக்கிட்டையாவது பிரச்சனை வந்துருக்கு, யாருடைய சொற்களாவது பிரச்சனை வந்துருக்கு, இல்ல சிச்சுவேஷன்ஸ் அன்பேவரபிளா போயிடுறது. இப்படி இந்த வாழ்க்கைய யார் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் பெஸ்ட் பர்சன். அவன் டிசீஸ கண்டுபிடிச்சுட்டான், வியாதிய கண்டுபிடிச்சுட்டான். பவசாகரம் அப்பப்ப இத சொல்றது பவசாகரம்.
பவன்றது சம்சார சாகரம், சம்சார கடல் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அதனால இந்த சம்சார சாகரத்துல நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத கார்பண்ய தோஷா பரிபன்னகா பரிப்ரஷனகா, பரிபன்னம் சரணடையணும். யாரு குரு அடையணுமோ அவன் சரணடையணும். சரணடையறவன் சிஷ்யன். இங்க கிருஷ்ண கிட்ட கார்பண்ய தோஷகா சொல்லி சரணடையறான். சரணடைஞ்ச பிறகு அவன் சொல்றான், இதுவரைக்கும் கிருஷ்ண கிட்ட அர்ஜுனன் சிஷ்யன் கிடையாது, ரிலேஷன். கிருஷ்ணா அர்ஜுன் ரிலேஷன், குந்தியோட ரிலேஷன், குந்தி சைட்ல ரிலேஷன், ஓகே, அவங்க அம்மா சைடு ரிலேஷன் கிருஷ்ணா. அதனால நாட் ஓன்லி ரிலேஷன், ஃப்ரெண்ட் ஆல்சோ. கிட்டத்தட்ட சம வயசு கிருஷ்ணாவுக்கும் அர்ஜுனனும். 5 பிரதர்ஸ் இருந்தா கூட கிருஷ்ணாவோட வெரி க்ளோஸ் அர்ஜுனன். அதனால எங்குமே யாரு ஒருத்தர் க்ளோஸா இருக்காங்களோ, ஃப்ரெண்டா இருக்காங்களோ, உபதேசம் பண்ண கூடாது. உபதேசம் பண்ண முதல்ல நீ சத்ரு ஆயிடுவ, எனிமி ஆயிடுவ. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல உபதேசம் பண்ண கூடாது. சஜஷன் சொல்லலாம், எனக்கு இப்படி தோன்றது, உனக்கு என்ன இருக்கிறதோ அப்படி செய், அப்படி சொல்லலாம். உபதேசம் யார் உபதேசம் கேட்கிறானோ சிஷ்யனா இருந்து அப்படி இருக்கிறவங்களுக்கு குரு என்றவர் அப்ப உற்பத்தி ஆவார். சிஷ்யனை பொறுத்து தான் உற்பத்தி ஆகும் குரு. குரு இருக்கிறதுனால சிஷ்யன் கிடையாது. கல்யாணம் பண்ணிண்டா அப்பா அம்மானா கணவன் மனைவி தான் சொல்லாம ஒழிய அப்பா அம்மா ஸ்டேட்டஸ் எப்ப வருது? ஒன்லி ஃபார் குழந்தை இருக்கிறது. அது ஆஃப் பண்ணிக்கணும். எப்ப பெற்றோர் ஆகும்னா குழந்தைகள் இருந்தா தான் பெற்றோர் ஆகும். அதர்வைஸ் கல்யாணம் பண்ணிண்டா கூட யுவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அது போல இவர் சாஸ்திரம் எல்லாம் படிச்சு கிடிச்சு பெரிய ஆளா இருந்தா கூட, பிரம்மனிஷ்டனா இருந்தா கூட, யாரு ஒருத்தர் எனக்கு பாடம் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு சிஷ்யனா யாரு இருக்கிறார்களோ அப்பதான் அவர் குரு ஆபரேட் பண்ண. ஓகே, அதர்வைஸ் சில பேர் வருவாங்க, சும்மா பேசிட்டு போவாங்க, சும்மா இப்படி வந்தேன் உங்களை பாத்துட்டு போனேன்னு. சரி, எல்லா விஷயமும் பேசிக்கிச்சு, மறந்து கூட ஆத்மீக விஷயத்த பேசிடப்படாது. ஏன்னா அலர்ஜி ஆயிடும். நிறைய பேருக்கு இது அலர்ஜி, ஒவ்வாமை இருக்கிறது இல்லையா? அதுல இது ஒரு ஒவ்வாமை இருக்கிறது, ஆத்மீக அலர்ஜி இருக்கிறது, ஆன்மீக அலர்ஜி இருக்கிறது, நிறைய பேருக்கு அலர்ஜியா இருக்கிறது. அதனால நீ இங்க பேசுற விஷயத்த, இந்த அரங்கத்துல பேசுற விஷயத்த வேற எங்கேயாவது நீங்க பேசுனீங்கன்னா நீங்க முதல் எதிரி ஆயிடுவீங்க. யாரும் இதற்கு தயாரா இல்லை. அந்த துக்கமே சுகமாக இருக்கிறது அப்படி. அதனால சிஷ்யன் ஆன பிறகுதான் இது தெரியுது. எப்ப சிஷ்யன் ஆக முடியும்? எப்ப நம்ம ஹெல்ப்லெஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, புரிஞ்சுக்கிறோமோ, அப்பதான் நாம சிஷ்யன் ஆக முடியும். இல்லன்னா சிஷ்யன் ஆக முடியாது. இந்த விஷயத்த எப்ப எனக்கு பலவிதமான டிசீஸ் டெவலப் ஆகிறது, இது வெரி டேஞ்சரஸ் டிசீஸ் சொன்னா இம்மிடியா என்ன பண்ணுவோம்? சொத்தை வித்தாவது முதல்ல லைஃப் சேவ், இதெல்லாம் செகண்டரி. லைஃப் சேவ் பண்ணும். அதுக்கு எத்தனை சொத்து இருந்தாலும் பரவாயில்ல, வித்தாலும் பரவாயில்ல, முதல்ல லைஃப் சேவ் பண்ணும். அந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் இது நமக்கு பிசிக்கல் டிசீஸ் தான் தெரியும், மைண்ட் டிசீஸும் தெரியாது நமக்கு. அது அதை விட சட்டில்டு டிசீஸ். கோபம், எரிச்சல், டென்ஷன், காமம், பொறாமை, இதெல்லாம் டிசீஸ். நிறைய பேருக்கு அது டிசீஸ்னே தெரியாது. முதல்ல அது டிசீஸ் தெரிஞ்சாதான் அது எப்படி முதுகு வலியோ கழுத்து வலியோ அதை ரிமூவல் பண்ண முடியும். உனக்கு கர்வம் இருக்கிறது, பொறாமை இருக்குன்னு சொல்லி பாருங்க யாருக்கிட்டையாவது. எனக்கு ஒன்னும் அப்படி கிடையாது.
இன்னும் 2 தடவை சொல்லுங்க. உனக்கு கோபம் இருக்கு, எனக்கு ஒன்னும் கோபம் கிடையாது. சப்போஸ் எனக்கு தலைவலி, முதுகு வலி, கழுத்து வலி, வயிற்று வலின்னு சொல்லுங்க, அது ஒத்துக்க முடியும். அது கர்டசி ஆல்சோ, சிம்பத்தி ஆல்சோ. ஐயோ என்ன வலி தெரிஞ்சு வச்சிருக்காரு அவரு, என்ன பாருங்க. சோ அப்ப வயிற்று வலி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கோம். ஆனா இதே மாதிரி வலி சொன்னா சிம்பத்தி, நம்ம மேல சிம்பத்தி இருக்கிறதுன்னு தெரிய மாட்டது. ஆனா அதை டீஸ் பண்ணக்கூடாது, டீஸ் பண்றதுக்காக சொல்லல. இது டிசீஸ்ன்னு தெரிஞ்சாதான் அந்த டிசீஸ் கியூர் பண்ண. ஓகே, அப்போ மென்டலா சிக் இருக்கிறது, இது பிசிக்கல் மென்டல் சிக் இல்ல, இது ஸ்பிரிச்சுவல் சிக். அதாவது பேசிக்கா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டாபிக்கல் ப்ராப்ளம்ஸ். ரிலேஷன் கிட்ட ப்ராப்ளம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ராப்ளம் இருக்கும், சிச்சுவேஷன் ஆபீஸ் ப்ராப்ளம் இருக்கும், இதெல்லாம் டாபிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஆனா இந்த சிஷ்யன் என்ன செய்யறான், இவன் சும்மா விபூதி எல்லாம் வாங்கிட்டு தீர்த்தத்தை வாங்கிட்டு போற சிஷ்யன் வரல. நீங்க சும்மா டெம்பரவரியா எனக்கு ப்ராப்ளம் கியூர் பண்றது, நான் அதுக்காக வரல, பர்மனன்ட் கியூர் பண்ணணும். இது ஜன்மா ஜன்மாந்திரமான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, அந்த டிசீஸ் கியூர் பண்ணணும். அதற்கு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட பெஸ்ட் டாக்டர் நான் கேள்விப்பட்டேன், அதனால நான் உங்ககிட்ட வந்தேன். ஓகே, பிஷக் யாரு? பகவான். அதனால அலோபதி, ஹோமியோபதி, நேத்ரோபதி, ஆல் பத்தி முடிஞ்சு வச்சுருன வெங்கடாச்சலபதி, கணபதி. கணபதி அங்க டாக்டர் என்ன சொல்றாரு, நான் ஒண்ணும் சொல்லப்ப, எல்லாம் டாக்டர், அவரு டாக்டர், ஐ எம் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இங்க சிஷ்யன் என்ன பண்றான், எல்லா இடத்துலயும் நான் அலைஞ்சு பார்த்துட்டு வந்துட்டேன், எதையோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாலும் கடைசியில ரூட் எங்க நிக்கிறது, துக்கத்துல நிக்கிறது, துக்கத்துல நிக்கிறது. வீட்டுல வெளியில எல்லா இடத்துலயும் பரீட்சை பண்ணி பார்த்தா கடைசியில என்ன ரிசல்ட் வருது, நான் அரௌண்ட் எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்துட்டேன், கடைசியில பார்த்தா எல்லாருமே ஆத்மனஸ்து காமாய, என் ப்ராப்ளத்தை யாரும் தீர்க்கிற மாதிரி தெரியலை, அதனால உங்ககிட்ட என்ன ரெஃப்யூஸ் பண்ணிடாதீங்க பிளீஸ், தள்ளி விட்டுறாதீங்க, சாத்திமாம் உபதேசிங்கள், பிரபன்ன சரணடைந்துட்டேன் உங்களுக்கு, பிரிகி கூறுங்கள். அப்படிலாம் இந்த சம்சாரத்தை உணர்ந்த சிஷ்யன் குருவை நாடி உபசதனம். ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வேண்டிய லட்சணம் முதல்ல இன்டலெக்சுவல் குவாலிபிகேஷன் இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் புரியணும், கொஞ்சம் மனநம் இருக்கணும், சிந்தனை இருக்கணும், கிரகண சக்தி இருக்கணும், தாரண சக்தி இருக்கணும். ஸ்டூடெண்டா இருந்தா தான் இது முடியும். அதனால இங்க டிவோட்டி எல்லாம் கிடையாது, வேதாந்தத்துல டிவோட்டி கிடையாது, ஸ்டூடெண்ட் சிஷ்யா. டிவோட்டிக்கு பிரச்சனை இல்ல, குருவுக்கும் பிரச்சனை இல்ல, டிவோட்டிக்கும் பிரச்சனை இல்ல, நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடலாம். இங்க குருவுக்கும் பிரச்சனை, சிஷ்யனுக்கும் பிரச்சனை. ஏன்னா இது கிளாஸ் ரூம். இவர் மைண்ட்ல இருக்கிற மிஸ்கன்செப்ஷன்ஸ், தப்பான எரர் இருக்கிறத அதை நீக்கணும். தப்பான ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கிறது, பல ஜென்மாந்திரமா ரெக்கார்ட் ஆயிருக்கிறது, அந்த ரெக்கார்ட் ஆயிருக்கிறதெல்லாம் ரிமூவல் பண்ணணும். இங்கே நம்ம பல பேர் அனுபவம் என்னன்னா, முன்னை விட நான் இப்போ கெப்பாசிட்டி கிடைச்சிருக்கிறது, நமக்கு அனுபவத்துக்கு தெரியுது. இந்த விஷன் சேஞ்ச் ஆக ஆக நம்முடைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றது, ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கிறது, முன்னாடி வேற ப்ராப்ளம் இருந்து இப்ப வேற ப்ராப்ளம் இருக்கு, அவ்வளவுதான். ப்ராப்ளம் கண்டினியூஸ் ஆகிறது. ஆனா அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு, ஓவர் கம் பண்ற அளவுக்கு என்னுடைய மைண்ட் ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கிறது. யாருக்கு? இத சிஷ்யனாயி உபதேசத்தை ப்ராப்பரா ரிசீவ் பண்ற அந்த பர்சனுக்கு தான், ஸ்ரத்த உள்ள பர்சனுக்கு தான். ஸ்ரத்த இல்லாத சும்மா கேட்டுட்டு போற பர்சனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அது சப்தமா இருக்கும், அர்த்தமா இருக்காது.
குரு சொல்ற வார்த்தைகள் அது வெறும் ஏதோ சொல்றாரு, நமக்காக சொல்றாரு போல இருக்கு. சில சமயம் ஆமாமா ஒன்னும் ஆகாது சும்மா நம்ம திருப்திக்காக சொல்லுவார், அப்படி சொல்றாரு போல இருக்கு. சொல்லும் போதே அப்படி முடிவு பண்ணிடுறது. அது சத்தியமா எடுத்துட்டா அந்த வார்த்தைக்கு சக்தி கூட. அதனால இந்த சுவாமி நமஸ்தே நதலோக பந்தோக, நீங்க பெரிய கருணை கடலா இருக்கீங்க, உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். தயா சிந்துஹோ, அதனால நீங்க தயை உடையவரா இருக்கீங்க, எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம சொல்றதா கேள்விப்பட்டேன். அதனால நான் உங்ககிட்ட வந்தேன். அதனால என்னுடைய ப்ராப்ளத்தை தீர்க்கணும். ப்ராப்ளம் தீர்க்கணும்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்ப போற பிரச்சனை பிரச்சனையே இருக்கக்கூடாது. அப்படி எனக்கு பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்றதுக்கு வந்த பிறகு இது இந்த காற்றுடைய அக்னி தலையில நெருப்பு பிடிச்சது மாதிரி இருக்கிறது. அப்போ அந்த வாட்டர்ல இருந்தா எந்த வாட்டர் இருந்தாலும் அதை தீர்க்கறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம். இந்த தீர்க்கறதுக்காக நான் ஜானு கிஞ்சித்த நான் ஜானு, எனக்கு ஒரு விஷயமும் இதை பத்தி தெரியல. இது ஃபர்ஸ்ட் குரு இந்த சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான லட்சணம். எல்லாம் தெரியும், போன கிளாஸ்லயே சொல்லிட்டீங்க நீங்க. எனக்கு தெரியும்ன்றது எப்பன்னா இது மைக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதுல எனக்கு டவுட்டே கிடையாது, இது மைக்கு தான். ஓகே, அதுதான் தெரிஞ்சதுன்னு அர்த்தம். மைக்கு போல இருக்கு, மைக்கு போல இருக்குன்னா தெரியலன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா பசிக்கலன்னு அர்த்தம். பசின்னா தெரிஞ்சிடும், பசி அது சாப்பிட்டு ஆகணும். எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னா பசிக்கல சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். அதனால டவுட் இருந்துன்னா அது தெரிஞ்சுதான் அர்த்தம் ஆகாது. இப்ப இங்க சொல்ற விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படி சொல்றது அவர் தெரிஞ்சுப்பார். உனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, எவ்வளவு புரிஞ்சிருக்கு, நீ எவ்வளவு தூரத்துக்கு அப்ரோச் பண்ணிருக்க, இந்த விஷயத்தை எப்படி எடுத்துன்னு இருக்க அப்படி. ஓகே ஓகே, தத்துவமசி தானே, அது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு லைஃப்ல பாருங்க சொல்றவனுக்கு தெரியும், ஓஹோ சரி உனக்கு தத்துவமசி புரிஞ்சு புரியுது எனக்கு புரிஞ்சு அப்படின்னு. அதனால கிஞ்சித்து நான் ஜானே, எனக்கு ஒரு விஷயம் தெரியாது, அதனால நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். வாட் இஸ் நாலேஜ்? சீக்கிங் ஹெல்ப். சோ எப்போ எது நாலேஜ்னா எனக்கு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுல பிரஸ்டீஜ் எல்லாம் கிடையாது, கௌரவம் எல்லாம் கிடையாது. இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு 37ல இந்த சிஷ்யன் எப்படி சொல்றான்? சாந்தகா, ஓ குரு நீங்க எப்பேற்பட்டவர்? சாந்த சுரூபம், சாந்த சுரூபமா இருக்கீங்க. அங்க சிஷ்யனை வர்ணிக்கும் போது சங்கர் என்ன சொல்றாரு? தவாகினி தப்தம் அப்படின்னா அக்னி தாபத்தோட இருக்கான்னு சிஷ்யனை சொன்னாரு. இங்க குரு என்ன சொல்றாரு? சாந்த புருஷா. சாந்த புருஷன். ஏன் சாந்த புருஷகா? அவர் கூல் பர்சன். எதனால அப்படின்னா அவர் ஏற்கனவே இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சதுனால அவரு சாந்தமா இருக்கிறாரு. சிஷ்யன் தாபகா, குரு சாந்தகா. சிஷ்யன் தாபத்துல வெந்திருக்கான். அந்த தாபத்திரயம் ஆத்மீக தாபம், அந்த ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம். ஒண்ணு இயற்கையில இருந்து நமக்கு தாபம் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது தாபம், அல்லது மற்றவர்களிடத்து புருஷார்த்தத்துல இருந்து மற்றவர்களிருந்து மனஸ்தாபம் உண்டாகிறது, அல்லது என்ன ஆகிறது? எனக்கு நானே தாபம் பண்ணிக்கிறேன், எனக்கு நானே எரிச்சல் ஆக்கிக்கிறேன். இந்த 3 தாபத்துல நம்ம மாறி மாறி வந்து இருக்கோம். அதனால தாபத்திரயம், சிஷ்யக தாபத்திரயம், குருவும் தாபத்திரயத்தில் இருந்தாருன்னா அவர் எப்படி லிப்ட் பண்ண முடியும்? குருடு சேர்ந்து குருட்டுக்கு வழி காட்டிச்சான்.
சில சமயம் இந்த பீச்ல உள்ள தண்ணிக்குள்ள குளிக்கும் போது 2 பேருக்கும் நீச்சல் தெரியாதுன்னு வச்சுக்கோ, 2 பேரும் புடிச்சுட்டு அமைச்சுப்பான் ஒருத்தர் 2 பேரும் விழுந்து இது போட வேண்டாம். யார் ஒருத்தர் கரெக்டா இருக்கலாம் அவர் நேக்கா அவரை தூரக்க வச்சுட்டு ஸ்விம்மிங்ல இருந்து காப்பாத்தணும். கிட்டக்க செத்து கூடாது. கிட்டக்க செத்துனா கழுத்து பிடிச்சுக்குவான். அதான் அவனுக்கு தெரியாது. கழுத்தை பிடிக்கிறவன் நம்மளை காப்பாத்த வரவனு கழுத்தை பிடிக்கிறவன் அவனுக்கு தெரியாது. எங்கேயாவது எதாவது பிடிச்சு கழுத்து பிடிச்சுக்குவான். அதனால ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க என்ன செய்யணும், ஏற்கனவே ஸ்விம்மிங் தெரியாதவங்க விழுந்துட்டு இருக்கும் போது அவனை தலையில தூரக்க வச்சு முடிய பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரணும். இல்லைன்னு என்ன செய்யறது, எதையாவது கையை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். நம்ம கிட்டக்க கூட்டு கழுத்து பிடிச்சுக்கலாம். அதனால யார் ஒருத்தர் லிப்ட் பண்றாரு சாந்தகா, அவரு சாந்தமா இருக்கணும், கூலா இருக்கணும். மகாந்தகா அவர் எப்படிப்பட்டவர், ஜெனரஸ், எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்குறதுக்கு தயாராக இருக்கிறார். ஓகே. சந்தகா சஜ்ஜனகா சத்புருஷா, அந்த குரு சத்புருஷா, நீங்க சத்புருஷனா இருக்கீங்க, மகாந்தனா இருக்கீங்க, சாந்தனா இருக்கீங்க. லோகிஹிதம் சரந்தகா, சரந்தகா தி கிரேட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு, லோகஹிதம், லோகத்துக்கு நீங்க ஹிதம் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் பிறப்பு ஹிட்லர் இந்த மாதிரி உள்ளவன்லாம் இருக்கான், உலகத்தை அழிச்சு போட்டான், அஹிதம் அந்த பர்சன்ஸ். சில பேருடைய பர்சன்ஸ் பிறப்ப பல பேருக்கு ஹிதமா இருக்கு. 200 கோடியில வாட்டர் கொடுத்திருக்காருன்னா எவ்வளவுப்பட்டவர் இருப்பாரு. பணத்தை போட்டு போட்டு பாக்கெட்ல போட்டுக்கிறவனுக்கு பதிலா தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறார். கம்பேஷன், கருணை. ஓகே. லோகஹிதம் சரந்தகா, உங்களால சமுதாயத்துக்கு சிறந்த பணி செய்ய முடியாது. தி கிரேட் சர்வீஸ் சொசைட்டில நடந்துட்டு இருக்கிறது. அப்பேற்பட்டவர் நீங்க. சாந்தகா மகாந்தகா சந்தகா சத்புருஷா சஜ்ஜனகா லோகஹிதம் சரந்தகா, நீங்க பெரிய சர்வீஸ் பண்றீங்க. எது மாதிரி, வசந்தவத்து, வசந்த காலம். ஓகே. காலங்களில் வசந்தம். அவர் வசந்தல, குரு வசந்தம். அவன் எப்ப பார்த்தாலும் வெம்மையா தானே இருக்கா. கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் தெரியும். சூரியன் சுட்டு இருக்கா. அதனால வசந்தவத்து, வசந்த் வசந்த காலம் மாதிரி இருக்காரு குரு. அவர் இருக்கிற இடம் பிளசண்டா இருக்கிறது, பிளீஸா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. நான் ஒரு ஆசிரமத்துக்கு போனேன். வந்தோடனே எல்லாரும் மிலிட்டரி மாதிரி இப்படி ஆயிடுவான். சில அப்பா வீட்டுக்குள்ள வந்தா வீடே கப்சிப்புன்னு ஆயிடும். அவர் போன உடனே வீடு ஒரே ஜாய்ஃபுல்லா இருக்கும். அது மிலிட்டரி மாதிரி, அதை தொடாதே, இதை தொடாதே, இங்க வை, இத இங்க வை. அதுபோல அந்த ஆசிரமத்துல அவர் அந்த இவரு சுவாமி வெளியில போயிட்டு உடனே பெரிய ஆசிரமம், அது ஒரே சந்தோஷமா இருப்பாங்க. அப்பதான் எல்லாரும் முகத்துக்கு சந்தோஷமே தெரியும். இது அந்த மாதிரி இல்ல. வசந்த கால அவர் பிரசன்டே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அவரோட பேசுற போல தோணும். அப்படி இருக்கணும். ஏன்னா இப்ப சம்மர் சீசன் இருக்கிறது. சம்மர் சீசன் ஹாட்டா இருக்கும். இல்ல வின்டர் சீசன் பேசக்கூட முடியாது. ஒரே மரியாதை மாசம் அது. எல்லாரும் மரியாதையோட இருப்பாங்க. பேசுறவங்க கேட்கறவங்க எல்லாருமே மரியாதையோட இருப்பாங்க. வின்டர் சீசன். ரெயின் சீசன் கேட்க வேண்டாம். எங்கே வாட்டர் இருக்கும். அதுவும் நம்ம ஊர்ல மழை பெஞ்சதுன்னா ஒரு சின்ன மழைக்கு எல்லாம் பேத்துக்கிட்டு மேல வந்துடும், வெளியிலே போக முடியாது. அப்போ வசந்த காலம் இருக்க, அது பியூட்டிஃபுல் காலம். அதை பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கிறது. அந்த எல்லா பூ பூத்து இருக்கிறது, பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதும், புது புது இதெல்லாம் வண்டெல்லாம் வந்து இருக்கும். அது வசந்த காலம். இப்ப உங்களுடைய பிரசன்ட் எப்படி இருக்கிறது, வசந்தவத்து, வசந்த காலம் மாறி இருக்கிறது. அதனால நம்ம மகாபாரதத்துல பார்த்தோம். நம்ம அந்த மகாபாரதத்துல துஷ்யந்தன் எப்படி போறான், காட்டுல வேட்டையாடுறதுக்காக போறான். பெரிய படை எடுத்துக்கிட்டு போறான், ஆர்மி பெட்டாலியன் எல்லாம் எடுத்துட்டு போறான். அட்டாக் பண்றீங்க போறே போறான்.
அப்படிப்பட்ட கவி காளிதாஸ் சாகுந்தலம் பண்ணிருக்காரு, ரகுவம்சம் சாகுந்தலம். இந்த சாகுந்தலம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவர் சொல்றாரு கவி. இந்த துஷ்யந்தன் அப்படியே எல்லாத்தையும் விலங்கெல்லாம் அடிச்சு அடிச்சு நொறுக்கி உடச்சி தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். அந்த காலத்து ராஜாவோட பழக்கம். அதனாலதான் இப்ப ஒரு ராஜா கூட கிடையாது, எல்லா மிருகத்தையும் அடிச்சால. இப்ப அவனை அடிச்சு ஹண்ட் பண்ணி வெளியில அனுப்பிச்சாச்சு, ராஜாவே கிடையாது, பேரு கூட கிடையாது. அதனால இவன் ஒரு இடத்துக்கு போகும்போது மனசு சாந்தமாகிறது, மனசு சாந்தமா இருக்கு. நான் அங்க சொல்றேன், அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருக்கும்னா பியூட்டிஃபுல்லா மர சோலைகள்லாம் இருக்கும், நீர்நிலைகள் இருக்கும், பேர்ட்ஸ் எல்லாம் சத்தம் போட்டு இருக்கும். அங்க இருக்கிறவர்கள் வேத அத்தியாயனம் பண்ணிருக்கிறார்கள், வேதாந்த படிச்சிருக்கிறார்கள், ஒருத்தர் ஆனந்தமா கலகலப்பா பேசிட்டு இருக்கிறார்கள். இது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு சாப்பிட்டு இருக்க விலங்கு ஒன்னோட ஒண்ணு கூடி விளையாடின்னு இருக்கிறது. அத இந்த துஷ்யந்தன் பார்க்கிறானா. அப்ப அவனுடைய அம்பு வில்லெல்லாம் போட்டுட்டான், எல்லாத்தையும் கீழே கழட்டி வச்சுட்டான். ஓ, இது ஏதோ சத்புருஷா இருக்கிற இடம் இந்த இடம். அதுதான் கண்வ மகரிஷி இருந்த இடம். அந்த கண்வ மகரிஷி இருந்த இடத்துல அவனுடைய மனசே சாந்தமாயிடுச்சு. சில இடத்துக்கு போனா மனசு சாந்தமாகும், சில இடத்துக்கு சாந்தமான மனசோட போனா வெப்பத்தோட வருவோம், கொதிக்கும், நமக்கு கொதிக்க உண்டாயிடும். சில பேர் பார்த்தா சாந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சில பேர் பார்த்தா இருந்த சந்தோஷம் தொலைச்சு போடுவோம். அப்படி மகாபுருஷர்கள் உலகத்துல இருக்காங்க. இங்க கவி காளிதாஸ் சொல்றான், சாந்தமிதம் ஆசிரம பதம், சாந்தமிதம் ஆசிரம பதம். கவி காளிதாஸ் சாகுந்தல சொல்றது. ஓகே, அப்படி மைண்ட் வெரி வெரி காம், குவைட் மைண்ட், பீஸ்ஃபுல் மைண்ட். அப்படிப்பட்டவர் தான் நீங்க. ஸ்வயம் தீர்ணாகா, ஸ்வயம் தீர்ணாகனா ஒன்ஸ் ஓன் இவர் ஃப்ரீடம் ஆனவர். எப்படிப்பட்டதிலிருந்து ஃப்ரீடம்? நீங்க ஸ்வயம் பீம பவ ஆர்ணவம் தீர்ணாகா. பீம பவ, பவனா சம்சாரம், ஆர்ணவம்னா அகெயின் சாகரம். சிந்து ஆர்ணவம் இதெல்லாம் ஒன்னொருத்துக்கும் சேம் சேம் பேர். ஆர்ணவம் சாகரம், சமுத்திரம். எப்படிப்பட்ட சமுத்திரம் சாகரம் அப்படின்னா பவசாகரம். எப்படிப்பட்ட பவசாகரம்? பீம பத்தி அங்கே படிச்சோம். பீமன் அர்த்தம் பயங்கரம். பீமன பயங்கரம், அதிபயங்கரம். பீபதி பீபதி அஸ்மாத் இது பீமஹா. ஓகே, அதனுடைய இது கான்செப்ட். பீபதி அஸ்மாத் இது பீமஹா. பி என்ற ரூட் வேர்டு தான் பீமஹா வந்தது. காஸ்ட் ஆஃப் ஃபியர். பி அப்படின்னா ஃபியர், அதுல இருந்து பீமா வந்தது, பயங்கரா. அப்ப பீபதி அஸ்மாத் இது பீமஹா. இதுதான் சொற்களுடைய பியூட்டி. சொற்களையே நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டு லைஃப்ல பாதி விஷயம் சரியாயிடும். அதுவே புரியாம இருக்கட்டும், அதான் பிரச்சனை. அந்த சொல்ல சரியா புரிஞ்சுட்டு அந்த சொல்லுக்கு தகுந்தா போல நம்ம அப்ளிகேஷன் பண்ணிட்டா வாழ்க்கை சுலபமா ஆயிடும். முதல்ல சொற்கள் உள்ள இதுவே புரிய மாட்டது. அப்புறம் எதையோ புரிஞ்சு வச்சுட்டு இருக்குமே அத அப்ளிகேஷன் பண்றோம், எல்லாம் தப்பு தப்பா ஆயிடும் லைஃப். அப்போ விபத்தி அஸ்மாத் இது பீமஹ ஸ்வயம் பீம பவார்ணவம் தீர்ணஹனா, பயங்கர சம்சாரத்தை ஸ்வயம் தீர்ணஹா, நீங்கள் கடந்தவர். பயங்கரமான சம்சார கடலை நீங்க கடந்திருக்கீங்க, அதனால என்ன கடத்தி விடுங்க. தரதி தாரயதி, தரத்தினா கிராஸ் பண்ணினவன், தாரயத்தினா எங்களை தூக்கி விடுங்கள். தரதி தாரயதி. அதனால எங்க எப்பவுமே ரெண்டு டைப் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஒரு பர்சன்ஸ் அட்டர் செல்ஃபிஷ் தான். இப்ப நமக்கு ட்ரெயின்லயோ பஸ்லயோ எங்கேயோ போயிட்டு இருக்கோம்,
ஆக்சிடென்ட் ஆகிறது. ஆக்சிடென்ட் ஆனோன்னு தன்னை முதல்ல பொழைச்சிக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ எல்லாம் பண்ணிடுமா. சில பேர் அடிப்பட்டு ஓதப்பட்டு செத்து போயிருப்பாங்க. அவன் தலையில எடுத்து சிம்பிளா அவன் சொல்லிடுவான். கொஞ்சம் கூட மனசுல இறக்கமே இல்லாத இல்ல, ஈரமே இல்லாத கொஞ்சம் பேர் தான் கஷ்டப்பட்டு அடிபட்டிருப்பான். அடிபட்டு இருந்தா கூட போய் ஹெல்ப் பண்ணுவான், அவங்கள ஹெல்ப். இது சாதாரண ஜனங்களுக்குள்ள 2 டைப் நம்ம பார்க்கலாம். சோ அதனால அந்நியான் ஜனான் தாரயந்தக, ஜனான் தாரயந்தக. தாரயந்தனா லிப்ட் பண்றவர், மற்றவர்களை அந்நிய ஜனான் மற்றவர்களை கூட அவரு தூக்கி விடுபவர். குரு தான் மாத்திரம் இத ஃப்ரீடம் ஆகல, அவர் என்ன பண்றாரு, தான் அடைந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுக்க, தான் பெற்ற இன்பம் பெருக வையகம், இவ்வையகம் ஷேரிங் பண்றாரு. அப்ப டீச்சிங் பண்றது, ஐயோ இது வேற சங்கர வேக சூடாமணி எடுக்கணும், அங்க சங்கர இது சங்கர வேதாந்தம், இந்த சயின்ஸ் ஹிஸ்டரி சிலபஸ் மாதிரி அந்த டீச்சர் மூக்கால அழுதுன்னு எடுப்பா சில டீச்சர். அப்படி இல்ல, இது உற்சாகத்தினால வெளியில வர்றது இந்த டீச்சிங். இது இவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறது, இதுல எடுக்க முத்துக்களா இருக்கிறது, பவளங்களா இருக்கிறது. அதனால இந்த விஷயங்களை நம்ம கேட்க கேட்க ஆனந்தமா அடையிறது. அப்படி அதனால அந்நியான் ஜனான் தாரயந்தா அகத்துதான். அகத்துனான்னா நீங்க எப்படிப்பட்டவர், அகத்துனான். அகத்துனான்னா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க செய்யறீங்க, எந்த விதமான மோட்டிவேஷன் கிடையாது. இதெல்லாம் செய்யறதுக்கு, எந்த காரியம் செய்யறதுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் இருக்கும், இல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நீங்க செய்யறது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம வாலண்டரியா செய்றீங்க, சுபாவமா அடுத்தது வரப்போறது அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்றத இந்த இடத்துல 36ல பார்த்தோம். சாந்தகா மகாந்தகா நிவசந்தி சந்தா வசந்தவல் லோகஹிதம் சரந்தகா தீர்ணா ஸ்வயம் பீம அவ ஆர்ணவம் ஜனான் அந்நிய ஜனான் ஹேதுனான் யானபி தாரயந்தகா. அப்படிப்பட்ட நான் உங்களை சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இப்ப 38ல என்ன சொல்றாரு, அயம் சுபாவஸ்வத ஏவ யத்பர ஸ்ரமாபனோத பிரவணம் மகாத்மான் மகாத்மனாம் சுதாம் சுரேஷ ஸ்வய அர்க்க கர்க்கச பிரபாபி தப்தா பவதி க்ஷிதீம் கில. அயம் சுபாவா. உங்களுடைய இந்த எல்லா விஷயம் செய்யறது எப்படி இருக்கிறது, ஏதோ ஒரு இன்ட்யூஷன் பண்ணி இது பண்ணி ஏதாவது பயிற்சி பண்ணி கஷ்டப்பட்டு இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி செய்யறது இல்ல, சுபாவமா இருக்கு. சுபாவமா இருக்கு. இப்ப நமக்கு கோபம் வருது, எங்கேயாவது ட்ரைனிங் எடுத்தா கோபம் வருது, அதுக்காக ஒரு 10 days கோர்ஸ். கோபப்படுவது எப்படி நேச்சுரலா வருது. நம்மள விட்டுட்டா எப்படி கோபம் வருது, நேச்சுரலா வருது. அது போல குருவுக்கு எப்படி இருக்கிறதா, ஞானிக்கு சுபாவமா இந்த விஷயம் இருக்கு. அவருடைய நேச்சர், ஹோல் நேச்சர் சுபாவமா இருக்கிறது. அப்படி சொல்றார் சங்கரன். இந்த சுபாவம் எதை பொறுத்து இருக்கும், இந்த சுபாவம் அப்படின்னா அவர் அந்த குரு ஃபுல்னஸ் பூர்ணத்துவத்தை அவர் அடைஞ்சாதான் அது வரும், அந்த ஃபுல்னஸ். அதனால இது பை ப்ராடக்ட்ல வருது,
கம்பேரிங் அண்ட் லவ், ஷேரிங், இதெல்லாம் பை ப்ராடக்ட். பை ப்ராடக்ட் தெரியும்ல? இப்போ எண்ணெய் எடுக்கும் போது அதோட பை ப்ராடக்ட் என்ன வருது? புண்ணாக்கு. புண்ணாக்கு பழைய காலத்து திட்டுவாங்க, போடா புண்ணாக்கு, போய் எடுத்துட்டு வாடா. இந்த காலத்துக்கு திட்டுவாங்களா? யாருக்கு புண்ணாக்குன்னு தெரியாது. புண்ணாக்குன்னு கோபம் வராது இப்போ பசங்களுக்கு. புண்ணாக்கு அப்படி சொல்ல, நியூ வேர்ட் யூஸ் பண்ற, என்ன லாங்குவேஜ் இது அப்படி கேட்பான். அவன் புண்ணாக்கு பார்த்ததே இல்லை அவனுக்கு. அதுல பழைய வார்த்தையில இப்ப திட்டவே முடியாது நீங்க. அதெல்லாம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வாடுது. புண்ணாக்கலாம் வச்சு காப்பாற்ற வேண்டியதான். இனிமே அந்த வார்த்தைக்கு திட்டவும் கிடைக்காது. இது திட்டினா கூட அதுக்கு ஸ்ட்ராங்கா நமக்கு உரைக்காது. அவுட் ஆஃப் இது ஆயிடுச்சு புண்ணாக்கு. அப்ப எண்ணெய் எடுக்கும் போது புண்ணாக்கு வரும். அந்த புண்ணாக்கு பை ப்ராடக்ட், மெயின் அந்த ஆயில். அப்ப இந்த ஞானத்தினால மெயின் ப்ராடக்ட் எதுன்னா ஃபுல்னஸ், பூர்ணத்துவம். ஐ எம் கம்ப்ளீட், ஐ எம் த ஹோல். பை ப்ராடக்டா இருக்கிறது ஷேரிங், லவ், கம்பேஷன். இதுல பை ப்ராடக்ட் அவாந்திர பலன். அவாந்திர பலனுக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, சைடு ப்ராடக்டுக்கு இவ்வளவு புறப்படுது. அதனால இந்த கம்பேஷன் அண்ட் லவ், ஷேரிங், இதுவே நிறைய பேருக்கு இது இருந்துட்டா அதுவே முக்தி அடைஞ்ச மாதிரி இதுல நினைச்சுக்கிறாங்க. அது ராங். இது இருந்தா கூட சம்சாரமா இருக்க முடியும். அவாந்திர பலன் சைடு எஃபெக்ட், அவாந்திர எஃபெக்ட், சைடு எஃபெக்ட். ஓகே, அப்போ பை ப்ராடக்ட் அவாந்திர. ஓகே, அப்ப இந்த அஜ்ஞானம், இந்த அபூர்ணத்துவம் தான் பூர்ணத்துவம். அபூர்ணத்துவம், இந்த அபூர்ணத்துவம் தான் காம குரோதம் சொல்றேன். இது சிம்டம்ஸ். நமக்கு காம குரோதம் லோகம் எல்லாம் இருக்குதுன்னா அதனுடைய சிம்டம்ஸ் அபூர்ணத்துவம். ஓகே, பூர்ணத்துவம் சிம்டம்ஸ் என்ன? லவ், கம்பேஷன், ஷேரிங். நேச்சுரலா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நம்ம. குடுன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம், தானாவே கொடுத்துருவோம் நம்ம. அப்படி இருக்கிறது. அதனால இப்படிப்பட்டது. அதனால இங்க முண்டக உபனிஷத்து என்ன சொல்றது? சமித் பாணிகி. சமித் பாணிகின்னா அவன் சமித்தோட குருவை கொண்டு போய் குருவை போய் சென்றடைகிறான். கையில சமித் பாணியோட போறான். இந்த சமித் பாணி இண்டிகேஷன் என்னன்னா, அந்த சமித்ன்றது ட்ரை குச்சி. அது அந்த குச்சி அரச மரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சமித் அந்த மாதிரி குச்சி இருக்கும். அது எப்படி இருக்கும்னா கீழே விழுந்து விழுந்து இருக்கும். அத வெச்ச உடனே ஃபயர் ஆயிடும். வெச்ச உடனே ஃபயர் ஆயிடும். ஓகே, அப்படிப்பட்டது இது. அதனால இவன் எப்படிப்பட்டவன்? ஏற்கனவே துன்ப சம்சாரம் இதெல்லாம் அடிப்பட்டு உதப்பட்டு வந்திருக்கானு. அதனால நேரா போய் குரு கிட்ட போய் சரண்டர் ஆகும் போது சமித் பாணி இந்த இண்டிகேஷன் இவன் அந்த விஷயத்தை நேச்சுரலா ரிசீவ் பண்றான். ஓகே, அப்படி வரும்போது அவனுடைய வர்பல், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் அதோட சம்பந்தப்பட்டதா இருக்கணும். அதனால இவரோட அட்ரஸிங், ரிசீவிங் எல்லாம் எப்படி இருக்கும்? ஃபுல் ஸ்ரத்த இருக்கும். அர்த்தம் என்னன்னா ஸ்ரத்தையோட கேட்பான். ஒரு வார்த்தையும் ஏதோ கேஷுவலா அட்டெம்ப்ட் கிளாஸ் கிடையாது. எவ்ரி கிளாஸ் நாட் டைம் பீயிங், டைம் பாஸ் பண்றதுக்காக கிளாஸ் கிடையாது. எவ்ரி கிளாஸ் அலர்ட். அப்படி அவன் இதனுடைய இண்டிகேஷன் என்னன்னா ஸ்ரத்தா அண்ட் பக்தி. இவனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் வரதுக்கு காரணம் அந்த ஸ்ரத்தையும் பக்தியும் தான் காரணம். ஒருத்தர் பத்தி நம்ம புரிஞ்சுக்க அந்த ஸ்ரத்த வர 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 பக்தி கூடவே வரும். அப்போ நம்முடைய அப்ரோச் டிஃபரெண்டா. புரியாத வரைக்கும் 20 வருஷம் கூடவே இருந்தாலும் ஒண்ணு நடக்காது. அப்படியே தான் பேசுவோம். அது ஸ்ரத்த கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகே,
ரைட். அப்ப ஸ்ரத்தாவும் பக்தியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இவர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்ரத்த பக்தினால என்னுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்க்கணும்ன்றத குரு கிட்ட நாடுறாரு. ஜன்மாந்திரமான ஐ ஆம் த அவேர்னஸ், இந்த ப்ராப்ளத்தினுடைய அவேர்னஸ் ஆயிருக்கேன் நானு. அதனால நானு இதனுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் துர்வார சம்சார, அதை ஒடுக்க முடியாத, கஷ்டப்படுத்த முடியாத சம்சாரத்தை, தாபத்திரயத்தை நீக்கணும். இது எப்படிப்பட்டது? பீம பவ ஆர்வணம், அந்த பயங்கரமான தாபமா இருக்கிற விஷயத்தை எடுக்கணும். அதுக்காக நான் இங்க டீச்சரை, எனக்கு கான்பிடன்ட் கிடைக்கும். என்னோட லைஃப் எப்படி இருக்கணும்? எவ்ரி மூமெண்ட் கான்பிடன்ட். நான் உங்களோட பேசினா எனக்கு எப்படி கிடைக்கிறது? ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது, பலம், ஒரு யான பலம் கிடைக்கிறது முழுக்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எனக்கு விஷுவலைஸ் பண்ணும்போது சாதாரணமா போயிடும். அப்படி அயம் சுபாவனா, நீங்க உங்களுடைய சுபாவம் கம்பேஷன் நேச்சுரலா இருக்கிறது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் கருணா ஏவச்ச, ஞானியோட லட்சணம். ஓகே, சாதகனுக்கு அதை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும், உடனே வராது. ஓகே, அதனால இந்த கம்பேஷன் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் கம்பேஷன் இருக்கு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன், அது கம்பேஷன் இல்ல. நாங்களும் இலவசம் கொடுக்கிறோம், ஆன்மீகவாதியும் அரசியல் இலவசம் கொடுக்கிறோம். அங்கே இலவசம், இங்கே இலவசம். அந்த இலவசம் வேற. ஓட்டு தேவையில்லை அவருக்கு. ஒரு ஓட்டு போட மாட்டேன், அவருக்கு இலவசம் கொடுப்பா, கொடுத்துருவியா நீ? பொலிட்டிக்கல் கம்பேஷன் டிஃபரண்ட். செல்பிஷ், செல்பிஷ் என்றது கம்பேஷன் கிடையாது. ஆடு நன்னையர்தானே, ஓனாய் ஆழார்தான். ஐயோ பாவன் அங்க இருக்க, இங்க வாய, உனக்கு ஈரமா இருக்கும், அப்புறம் கடிச்சு திங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனால கம்பேஷன் ஜெனரலி டிஃபரண்ட். இந்த பூர்ணத்துவம் இவனுக்கு ஷேரிங் லவ் எப்படி வந்தது? த்ரூ ஞானம், இந்த ஞானத்தினால வந்தது. அதனால இந்த ஞானம் தான் இந்த பூர்ணத்துவத்தை கொடுத்தது தவிர வேற எதனால இல்ல. இப்ப ரோப் ஸ்னேக் இருக்குன்னு வச்சுக்கோ. ரோப் ஸ்னேக்க இந்த கருட மந்திரம் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? கருட மந்திர சாண்டிங் பண்ணா ரோப் ஸ்னேக் போகுமா? நெவர், ஒரு காலத்துக்கு போகாது. ஒன்லி ஃபார் யுவர் நோயிங் இருக்கணும். அது ரோப்பு, அது ஸ்னேக் கிடையாது என்ற நோயிங் தான் அந்த ரோப்பு ஸ்னேக் போகும். அதை வச்சு கருடம் சாண்டிங் பண்றதுனாலயோ உபவாசம் இருக்கிறதுனாலயோ எதனாலயும் இது போகாது. ஒன்லி ஃபார் நோய். ஓகே, அந்த பூர்ணத்துவம் மெயின் ப்ராடக்ட் முழு மன நிறைவு. அதனால இது என்ன சொல்றாரு? ஹவு இது எப்படி பண்றது? ஞானேன பூர்ணத்துவ சித்தையே ஏவ பிரயத்தனஹா. ஞானேன பூர்ணத்துவ சித்தையே ஏவ பிரயத்தனஹா. ஓகே, அப்படி அயம் சுபாவகா. இந்த டீச்சிங் நேச்சுரலா இருக்கணும். இவர் என்ன சொல்றாரு? பிற சிரம அபனோத பிரவணம். பிரவணம்னா முயற்சி பண்றதல். அபனோதனா நீக்குதல், முயற்சி பண்ணி நீக்குதல். எதை? பர சிரம. சிரமன்றது துக்கம். சிம்பிளா சொன்னா மற்றவர்களுடைய துக்கம். மற்றவர்களுடைய துக்கத்தை நீங்க முயற்சி பண்ணி எடுத்துடுறீங்க, நீக்கிறீங்க. ஓகே, மற்றவர்களுடைய துக்கத்தை நீக்கிறதுக்கு அது எப்படி பண்றீங்க? வெரி வெரி நேச்சுரலா பண்றீங்க, சுபாவமா பண்ண, ஆர்டிபிஷியலா பண்றீங்க. பண்ணல. சில பேரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருக்கும். யாரா வந்துட்டா ஆர்டிபிஷியலா இருக்கும். சிஷியன்லாம் சொல்லுவா, இப்ப எதுவும் கேட்காத, நேச்சுரலா இருக்கு. கம்பேஷன் நேச்சுரலா இருக்கு. இதெல்லாம் படிச்சிருக்காங்க சில பேரு, எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனா ஆர்டிபிஷியலா இருக்கு. எப்படி பெரிய பெரிய ஸ்தாபனத்தை உள்ளவர்கள், ஆனா ஆர்டிபிஷியலா இருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கு. ஏன்?
இத நாட் ஓன்லி சிஷ்யன்ல டீச் பண்ற ஆளு கூட ஆர்டிபிஷியலா இருந்து டீச் பண்ண முடியும், அகாடமிக்கா டீச் பண்ண முடியும். யார் ஒருத்தருக்கு இந்த சாஸ்திரத்துல ஸ்ரத்த இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இந்த உள்ள விஷயம் போகும். அது குருவானாலும் சிஷ்யனாக இருந்தாலும் ஸ்ரத்தா மோர் இம்பார்ட்டன்ட். சாஸ்திர தர்ப்பணம், தர்ப்பணம் 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 இல்ல, தர்ப்பணம்னா கண்ணாடி. இப்ப எல்லா ஆப்ஜெக்டும் நான் பாக்குறேன், ஆப்ஜெக்ட் தான். ஆனா ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தா அது சப்ஜெக்ட் ஆயிடுறது இல்லையா? அது என்ன ஆப்ஜெக்ட்? கண்ணாடி, மிரர். மிரருக்குள்ள பார்த்தா அது ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்க, உள்ள நான் இருக்கேன். அதனால சாஸ்திரம் கண்ணாடி மாதிரி, மிரர் மாதிரி. அங்க நம்மள காட்டுறது, சாஸ்திரம் நம்மள காட்டுறது. சாஸ்திரத்துடைய சப்ஜெக்ட் மேட்டர் ஐ எம் ஒன்லி சப்ஜெக்ட் மேட்டர், தர்ப்பணம். அதனால கண்ணாடி மாதிரி அப்படிப்பட்டது நீங்க எடுத்து காட்டுறீங்க, சுபாவமா செய்யறீங்க. அதனால இது எப்படி இருக்கிறது? மகாந்தம், மகாத்மனம்னா ஞானி. அதாவது உங்களுடைய செய்கை எப்படிப்பட்டது இருக்கிறது? இந்த ஐ, நான்னு சொல்றதனுடைய ஐ நாட் ஒன்லி பாடி, யுவர் ஐ எக்ஸ்பேண்ட் யுவர் ஐ. ஹோல் யூனிவர்ஸ் யுவர் ஐய குறிக்கிறது. அதனால ஹோல் ஜகத்துல இருக்க அத்தனையும் எல்லா பாடியும் உங்க பாடியா நினைக்கிற. சர்வபூதாத்மா பூதாத்மா, சர்வபூதாத்மா பூதாத்மா, சர்வாத்ம பாவனை இருக்கிறது. அதனால உங்களுக்கு சுபாவமா இருக்கிறது. ஓகே, சோ இந்த கம்பேஷன் இப்போ நமக்கு எப்படி இருக்கிறது? நாம் இருவர் நமக்கு இருவர். நமக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோட கம்பேஷன் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நம்முடைய இந்த இது எப்படி இருக்கிறது? யுவர் கம்பேஷன் ஏன் அப்படி இருக்குன்னா, இந்த ஐ நான்னு சொல்றது எல்லாத்தோட ஓகே. சோன்னுதாகில் அகிலம் ஞான் நாராயண, சோன்னுதாகில் அகிலமும் ஞான் நாராயண அப்படி ஒரு ஸ்லோகம் மலையாளத்தில். இங்க பாரதியும் சொல்றாரு, எல்லா நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம். எல்லாவற்றிலையும் நான் இருக்கிற பாக்குறதுனால ஞானிக்கு எல்லாத்திலையும் சந்தோஷம் இருக்கிறதா, சந்தோஷம் அப்படி வருது. அது ஜீவத்துவம் சம்சாரம், பிரம்மத்துவம் ஆனந்தம். எல்லாத்திலையும் நானான்னு பார்க்கும்போது நான் தான் அங்க இருக்கேன், அங்க இருக்கிறது நான் தான். அப்படி யார் ஒருத்தருக்கு இந்த விஷுவலைஸ் விஷன் வந்திருக்கிறதோ அவங்களுக்கு சந்தோஷம். பேதம் கிடையாது, அபேதம் இருக்கிறது. அதனால அபேதம் சாந்தத்தை உண்டாக்குறது, பேதம் துக்கத்தை உண்டாக்குறது. நீ வேற நான் வேற. இது தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். குறைஞ்சபட்சம் இந்த விஷயம் வீட்டுல இருக்கிற நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் இவங்க கிட்டயாவது நல்லபடியா நடந்துக்கும். புதுசா யாருக்கிட்டே இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுல இருக்க மெம்பர்ஸோட விட்டு கொடுங்க. அந்த அளவுக்கு இந்த ஐ எக்ஸ்பேண்ட் பண்ணு. ஓகே, எக்ஸ்பேண்ட் யுவர் ஐ. ஓகே, சோ அப்ப ஐ எக்ஸ்பேண்ட் பண்றதுதான் இந்த விஷயம் கம்பேஷன். இது சர்வ பூதாத்மா பூதாத்மா. அதனால எப்படி இருக்கிறதா உங்களுடைய விஷயம்? எப்படி இருக்கிறதுனா சுதாம் சு. சுதானா இந்த மூணு, சுகுனா ரஷ்மி அந்த கதிர். அந்த மூன் அன்பை பொழியும் நிலவே நீ அருகில் வந்தது ஏனும் அப்படி பண்ணும். அதுல ரெண்டு பாட்டு இருக்கிறது. ஒரு பாட்டு ஆனந்தமா பாடுற பாட்டு இருக்கு, இன்னொரு பாட்டு துக்கமா பாடுறது. அருகில் வராதது அப்படி ஒரு பாட்டு இருக்கு. இந்த பகல் முழுக்கும் பூமி வெப்பத்துல, சூரியனுடைய வெப்பத்துல தாங்கப்பட்டு தகிக்கப்பட்டிருக்கு பூமி. அந்த மாதிரி இந்த சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஃபுல் மூன் வரும் பாருங்க ஈவினிங், அவ்வளவு பிளசண்டா இருக்கும். அந்த கதிர் ரேஸ் நம்ம மேல வரும்போது ஆனந்தமா இருக்கும். அமுதை பொழியும் நிலவு.
உங்ககிட்ட இருக்கிறது நாங்க சம்சார சாகரத்தமாகின்ற பர்னிங், நாங்க பூமி பர்னிங், அந்த வெப்பம் இருக்க கதிர் பர்னிங், அந்த கற்கசு சொல்றாரு. அர்க்கன சூரியன், கற்கசு பிரபா, வெம்மை தாங்கக்கூடிய அந்த தப்த அபிதப்த பர்னிங், பர்னிங், அந்த பர்னிங் இருக்கிற வெப்ப தாங்க முடியாத அந்த பூமி தாங்க முடியாத வெப்பத்தை எப்படி இருக்கிறதோ அதே நேரத்துல நீங்க அந்த சில கிராமத்தெல்லாம் போனீங்கன்னா அந்த எல்லாம் ஃபீல் பண்ண முடியும். அந்த வெயில் தகிக்கும், சில ஊரெல்லாம் வெயில் தகிக்கும். அந்த சூரியன் போகணும், அது போய் சாயந்தரம் கொஞ்சம் சில்லுன்னு காத்தடிக்கும், அந்த சந்திரன் உருவா. அந்த சந்திரன் மாதிரி நீங்க இருக்கீங்க. உங்களோட பேசினா எப்படி இருக்கிறது, உங்களோட பழகினா எப்படி இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டா எப்படி இருக்கிறது, அது சந்திரன் கிட்ட போகிற மாதிரி இருக்கிறது, ஆனந்தத்தை கொடுக்கிறது. அப்படி ஆனந்தத்தை கொடுக்கிற நீங்க, சோ அதனால உங்ககிட்ட நாங்க வந்திருக்கோம். அவதி ஷிதின் கிலா, இந்த சந்திர சூரிய ஒளி சுதாம் சுரேஷு, அந்த சுதாம், சுதாகான அமிர்தம், அமிர்தம் மாதிரி கிரணம் இருக்கிறது உங்ககிட்ட. அந்த கருணையான குருவிட்ட நாங்க உங்ககிட்ட நாங்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, வெறுமனை நீங்க திருப்பி அகைன் நீங்க ஏதோ சொல்லி விபூதி விபூதி கொடுத்து தீர்த்தம் கொடுத்துட்டு அனுப்புறதுக்கு கூடாது. எங்களுடைய ப்ராப்ளத்தை, அடிப்படை பிரச்சனையை தீர்க்கணும், அதுக்காக நாங்க வந்திருக்கோம். அதனால உங்களுடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை, அமிர்தத்துக்கு ஒப்பான வார்த்தையா இருக்கிறது. அந்த அமிர்தமான வார்த்தை, வாட்டர் எப்படிப்பட்ட வாட்டர், அமிர்தத்துக்கு சுரப்பான வார்த்தை. அப்படி சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல இந்த தண்ணீர் பிரைட், சில தண்ணீர்ல ஸ்விம்மிங் பண்ணலாம், ஆசையா குளிக்கலாம், ஓரமா நின்று குளிக்கலாம். சில சுழல் அடிச்சுன்னு வரும், அத பார்க்கும்போது நீ கையை விட்டீங்கன்னா உடம்போடு இழுத்துட்டு போயிடும். அப்படி இது இருக்கிறது. ஆனா உங்களுடைய இது எப்படி இருக்கிறது, ஸ்மூத்தா இருக்கிறது. ஒரு சின்ன குழந்தை கூட இறங்கி குளிக்கிற மாதிரி இருக்கிறது. இப்ப இந்த ராமேஸ்வர தீவுல இருக்கு இல்லையா, சமுத்திரம் எப்படி இருக்கும், வெரி பீஸ்ஃபுல்லா இருக்கும். இடுப்பு வரைக்கும் போலாம், யாரு வேணா போவாங்க. அது பெரிய குளம் மாதிரி இருக்கும். சமுத்திரம், சமுத்திரம் குளம் மாதிரி இருக்கும். அலை எல்லாம் ஒண்ணு இது நம்மள இழுத்துன்னு போக்காத அத அலை. அப்படி ராமேஸ்வர தீவுல இருக்கிற சமுத்திரம் மாதிரி நீங்க அந்த வாட்டர் இருக்கிறது. அந்த வாட்டர் எது, நீங்க சொல்லுகின்ற வார்த்தைகள், ஸ்பீச், அந்த வார்த்தை அது என்னது, ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.